So hi guys, Nana. Oh man, I should have finished those deep fried chicken wings from last night. I'm starving. இப்போ கேட்குதா? ஸோ இது என்ன ஐடின்னு பார்க்குறீங்களா? நம்ம பாட் ஐடி கைஸ். எப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பித்தேன். பிளாட்டினம் 5 வந்துட்டேன். அடுத்த டைமண்ட் 1 தான் போங்க. அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் நான் எதுக்கு தெரியுமா அந்த ஐடி ஓப்பன் பண்ண? நம்ம ஹர்ஷா இருக்கிறதால அவன் ஒரு புது ஐடி ஓப்பன் பண்ணி ஆடினானா, அவன் ஆடும்போது என்ன அவன் எல்லாத்தையும் கன் ஸ்கின் வச்சுருக்கான், என்னென்னமோ வச்சுருக்கான், எல்லாம் எப்படி கண்ணா ஃப்ரீயாக கொடுத்துருங்கண்ணா. எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. செம கோல்டு கீஸ். இதோ இந்த அமௌண்ட் வந்து கோல்டு 4க்கு சம்திங் 30 days கொடுத்தாங்க. இது ஸ்டார்டிங்கே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இதோ இந்த ஜாக்கெட்டு காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல? இருங்க மண்ணை டிஃபால்ட்டாக வச்சுன்னு ஸ்கார்ஃபு இந்த ஸ்கார்ஃபு பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம மெயின் ஐடியில் எடுக்க முடியல இந்த ஸ்கார்ஃபை, அதான் பிரச்சனை. காஸ்டியூம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃப்ரீயாக பட்ஜெட்டே இல்லாத ஒரு ஈவெண்ட்டை தான் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கே பாரு நியூ பை ரிங்குன்னு நான் ஒரே ஒருக்கா அவன் ஸ்பின் பண்ண வச்சான், கண்டிப்பாக ஸ்பின் பண்ணணும். அதில் இது மட்டும் கிளியர் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 3 கன்ஸ்கிட்டையும் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் என்னங்க ஒன்றா கொடுக்குறான். அப்பா ஸ்டார்டிங்கே ஒன்று கொடுத்துனாயா? நான் கூட புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிடுவான்னு பார்த்தேன். ஸ்க்ரீன்ஷாட் வழக்கம் போல எடு. இவனுங்களுக்கெல்லாம் புதுசாக கொடுக்குறானுவ, நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுவ. என்ன ஃபோனெல்லாம் இது என்னடா போக மாட்டேங்குது? ஒரே நிமிஷம் டே என்னடா ஆச்சு? ஐயோ ஒரே நிமிஷம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபோனே ரீஸ்டார்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். ஸோ வாங்க மறுபடியும் போய் ஸ்பெண்ட் பண்ணுவோமா? வாங்க. இன்னும் 40 இது இருக்குச்சு. எவ்வளோ 80 இருக்குது. உளுந்துருச்சா என்ன? ஏதாச்சும் விழுந்துச்சா? விழுந்த மாதிரியே இருக்குது. இல்லை இன்னும் 70 ஸ்பின்னு. விழுந்துச்சே. M4A1 இந்த கன்ஸ்கின்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக வரும். அவ்வளோதானே, தட்டி விடு. ஃபோன் வைப்ரேட்லாம் ஆகுது. எனக்கு அந்த P90 பிடிச்சிருக்கு. என்னடா அது? பரவாயில்ல விடுங்க, எக்ஸ்சேஞ்சே பண்ணிக்கலாம். P90 ஒன்றே தான் கிளியர் பண்ணிடலாம் விடுங்க. கொடுத்து தொலையண்டா. அதை நான் இதை தான் பண்ணும் போலே. ஆமாங்க, இதோ இந்த எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்லாம் சும்மா தானே கிடக்கு, நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க அவங்க சொல்கிறானுங்க. போடு ஒன்று கொடு இன்னும் நல்லா கூட. ஏன்னா 3 கொடுக்குறேன், ஒன்று மட்டுமே ஃபுல்லாக கூட. பார்த்தீங்களா அவன் புத்தியை? பார்த்தீங்களா செட்டப் பண்ணி வச்சுருக்கான். ஆமாம், நான் வந்து இதை வந்து எக்ஸ்சேஞ்சில் தான் எடுக்கணும். சரி கடைசி 10 போ, நாசமாக போ. அவ்வளோதான் போடு சூப்பர். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். சரி வாங்க எடுப்போம். P90 போடு. எக்யூப்பு என்ன வாங்கலாம்? சாரி கைஸ், ஒரே கோல்டாக இருக்குது, இருமலாக வேறு இருக்குது. இருந்தாலும் நான் வீடியோ போடுறேன். அப்போ என் டெடிகேஷனு எஜுகேஷன்லாம் என்ன சும்மாவா? சரி வாங்க. இதெல்லாம் எக்யூப்பு. சரி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஆடி காமிச்சிட்றேன். நம்ம அதோட டைமண்ட் 1 போயிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆனால் அந்த பாட்டில் லாபியில் ஆடும்போது ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வேணா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடலாம்.
நம்ம ஒன் டாப் ட்ரை பண்ணுவோம். அப்பா சாரி கைஸ். என்னங்க ஒருத்தனையும் காணும். நல்ல பிளேயர்ஸ் தான் போலயே. எங்கெங்க ஒருத்தனை கூட காணும். அதோ அங்கே இருக்கும். இங்கே இருந்தெல்லாம் சொன்னால் ஒன் டாப் எதுவுமே போகாது. நம்ம என்ன மேப்பை சுற்றி பார்த்துட்ருக்கோமோ, இனிமையே காணுமே. இது அவ்வளோதான். ஏக் டேப், செகண்ட் டேப். எப்படி ஒன் டேப் சூப்பரா மாசா? யாருக்கிட்ட எமௌண்ட்டை போடு. இந்த ஹாய் காமிக்கிற எமௌண்ட் தான் இருக்குது, அதையாச்சும் போடுவோம். ஒன் டேப்லாம் பிடிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்கண்ணே. பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. இப்போ பாருங்க, மேக்டனை வச்சுலாம் மண்டையில் அடிக்க போகிறேன். நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. நம்பிடுவீங்க, பிரச்சனை இல்லை. நான் ஒன்று சொல்லுவேன், திட்டக்கூடாதுன்னு. ஒரு மேட்ச்சுக்கு பாட்டில் லாபி தான் நான் ஒத்துக்கிறேன். பாட்டில் லாபியில் 4 ரவுண்டுமே 4 ஏஸ் வச்சேன். 16 கில்லு கீஸ். ஏன்னா அது பாட்டில் லாபி, அதான் இங்கே மேட்ரு. ஏன்னா அது பாட்டில் லாபி அதான் வச்சேன். இன்னொருத்தன் போடு. பார்த்தீங்களா போடு. ஐயோ அப்பா, நிமித்ரிஸ் பவர். டேய் என்ன இங்கே பாருங்க, என்ன இப்படி அச்சு விட்ருக்கானுங்கன்னு. ஒரே ரவுண்ட்றான் பாருங்க, ஒரு கில்லே பாருங்க. மேக்டன் 2 லெவல் ஏறிடுச்சு. ஐயோ மஷ்ரூம்லையே இவனுங்க எப்படி பார்த்தாலும் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க. ஓ ஷிட். நம்ம ப்ளீஸ் அவ்வளோதான், யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கும். ஒளிஞ்சிக்க வேண்டியது தான். எங்கே ஒருத்தனையும் இன்னொருத்த வரான்னு நினைக்கிறேன். ஃபோன் வைப்ரேட் ஆகுது, ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறானுங்களே. டே என்னம்மா அழுத்தி பிடிக்கிறானுன்னு பாருங்களேன். நான் தான் இங்கே தான் இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்னா ஒரு நேடை போட வேண்டியதான்டா. இதோ முடிச்சிட்டோம். என் மேக்டன்னு, ஐயோ என் மேக்டன்னு போச்சே 2 லெவல் போட்டதில்ல போச்சே. முடிச்சிட்டானுவேன், அவ்வளோதான் போச்சு. 2 லெவல் போட்டதெல்லாம் வேஸ்ட். சரி விடுங்க. 2200 இருக்கா ஒரு ஏடபிள்யூ வீடு. டேய் ஏன்டா லாங் ரேஞ்சை போட்டுட்ருக்கீங்க? AKX AWM காம்போவே தூக்கலாக இருக்கா? கேவலமாக இருக்குன்னு சொல்லுவீங்க, புரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக அடிப்போம். இதில் ஒரு ஏஸ் அடிக்க ட்ரை பண்ணுவோமா? இவனுங்க விட மாட்டானுங்க, இவனுங்களே விட்டா அச்சு முச்சிடுவானுங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம ஒரு சும்மா ட்ரையை பண்ணுவோம். அதுக்கு நான் ஏரியெல்லாம் போக மாட்டேன். இந்த கண்ணை வச்சுலாம் ஏறி போனேன்னா அவ்வளோதான், மண்டையிலே பண்ணுவேன். இதோ ஃபஸ்ட்டு கில்லு. எங்கடா காமிடா மண்டைய. இவனும் அவ்வளோ நேரம் எனிமிக்கும் அடிவில்லை, இவனுக்கும் அடிவில்லை. டேய் என்னடா அது? டேய் வந்து தொலையண்டா, அவ்வளோதான். டேய் ஏன் கில்றா. டேய் க்ளூவால் இல்லாததை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் க்ளூவால் இருக்குன்னு நினச்சி டக்குன்னு க்ளூவால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், க்ளூவாலை காணும். ஐயோ இவன் ஒருத்த ஒரு ஈவோவை வச்சு செய்கிறானே. நானே என் M10 கொண்டு வந்தேன்னா அவ்வளோதான், செத்துருவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
டீம் பிளேயர் வந்து ஊக்காங் போட்டு போய் கடைசியில் P90 வச்சு ஒரு லைட்டாக ஒரு அழுத்தினார். ஓ பின்னாடி எனிமே வந்து என் மேக்ஸ் 7 வச்சு ஒரு அழுத்து. இங்கே பாருங்கள், சன்ரைஸ் ரிலிம். இந்த ப்ரோ டி பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான் MP40 வச்சுன்னு, அவன் கன்ஃபார்ம் ஏடி வருவான். ஏன்னா அவன் ரஷ்யை மட்டும்தான் அடிக்கிறான். ஏரியை வந்து MP40 வச்சு ஒரு அழுத்து, அவ்வளோதான். ஐயோ டேய் காமிடா தலைய. பயன்ட்டான், பயபுல பயன்ட்டான். டே அவ்வளோதான், பயன்ட்டான்ங்கிறேனே, அவ்வளோதான். டே மிஸ் ஆயிட்டானே. இருங்க, இந்த பக்கம் இந்த ப்ரோட்டி பாஸ் என்ன பண்ணுறான் காணும். கீழே இறங்கவே பயமாக இருக்குது. கையில் சிங்கிள் AW வச்சு கீழே இறங்கி எனக்கு தெரிஞ்சு எனிமையும் செத்துட்டான், அவனும் செத்துட்டான்னு நினைக்கிறேன். டோய் குடுறா அவரு SMG. அவ்வளோதான். ஐயோ டே குட் பாய். இருங்க அழாக்க பாய் விட்டு போடியடா. சரி முடிச்சிட்டானோ. போயாவா போயா. இந்த ஸ்கார்ஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா நம்ம மெயின் ஐடியில் எடுக்க முடியலன்னு. மெயின் ஐடியில் எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா என்கிட்ட மெயின் ஐடியில் ஒரு ஸ்கார்ஃபு கூட இல்லை. ஆஹா டைமண்ட் 1 போடு. சூப்பர் நைஸு. அவ்வளோதான். வேறு என்ன மிஷின் இதெல்லாம் எதுக்கு? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்டா? சரி வேறு என்ன? இங்கே இருக்குமே. இங்கே பாருங்க, நியூ பை ஆஃபர் 30 ரூபாய்க்கு 100 டைமண்ட் லெவல் அப் பாஸ். இது எல்லாருக்குமே இருக்கும். 1 ரூபாய்க்கு ஒரு டைமண்டுக்கு இது எல்லாமே பெட்டு. இது 4 கேரக்டரு. பா இது எல்லாம் வெறியா வேவ் பிரேக்கர் ஏடம் டிஜிட்டல் டேஷ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு. இது நட்கிராக்கெல்லாம் வெறியான ஸ்கின். இதுவும் சூப்பர், டபுள் டேமேஜ். எவ்வாறு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு. இது எல்லாம் ஒரு டைமண்டுக்கு. ஆனால் இது அவன் ஃப்ரீயாக கொடுக்கல பாருங்க. 1000 10,000லாம் காயின்ஸில் இல்லை, டைமண்டில் கொடுத்துருக்கான். இந்த பண்டல் 99. என்னங்க 99க்கெலாம் பண்டல் வச்சுருக்கான். இந்த எமௌண்ட்டும் 99, இதுவும் 99. இதெல்லாம் வெறும் 15 டைமண்ட் தான். எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கான். இங்கே வாங்க, இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரீ எல்லாமே உங்களுக்கு ப்ரீ. இதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஒரு இதெல்லாம் முன்னாடிலேருந்து இருக்குல்ல. லூனா இது இப்போ தான் வந்திருக்கு புதுசாக பூட் கேம்ப்னு. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. சேவ் ரெக்கார்டிங் சேவ். 16 கில் கைஸ். எஸ், இதை நாளைக்கு ஷார்ட்ஸில் போடுறேன்னு. இன்றைக்கி இதெல்லாம் காட்ட வேணாம், காட்டினா சிறுபடி அடிப்பீங்க. பாட்டில் அடிச்சுட்டு என்னடா பேச்சு பேசுகிறது, நாளைக்கு ஷார்ட்ஸில் போட்டுக்கலாம். சரி ஓகே கைஸ். பாட் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க 1270. இதை அப்படியே நோட் பண்ணி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வேணால் கொடுங்க, நம்ம வந்து சந்திக்கலாம். ஃப்ரெண்ட் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. இப்போதைக்கு ஹர்ஷா அவன் மட்டும்தான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கான். அது மட்டும் இல்லை, நம்ம ஹர்ஷா ஹீரோயிக் அடிச்சிட்டோம், முதல் ஹீரோயிக். இங்கே பாருங்க, இவனும் இந்த டாக்டர் ரெட்டு பண்டில் போட்டுருக்கான். நான் ஒன்று சொன்னேன், நான் இருக்கா எங்கடா போச்சு வாலெட் இல்லை ஸ்டோரு.
ஸ்டோர் இல்லை சாரி ஆமாம் ஸ்டோரு ஸ்டோரை ஸ்டோரு மேஜிக் க்யூப்பில் எந்த பண்டில் எடுக்கலான்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன், இந்த பண்டிலான்னு கேட்டேண்ணா. மேஜிக் க்யூப் வீடியோ போய் பார்க்கலன்னா போய் பாருங்கண்ணே. நான் தான் கேட்டேண்ணா. நீங்கள் யாருமே கமெண்ட்டில் எதுவுமே சொல்லலை. என்ன அர்த்தம் இதுக்கலாம்? நான் பார்த்தா அவ்வளோ இலக்கரமாக போச்சா உங்களுக்கு? கஷ்டப்பட்டு கோல்டுலேயே வீடியோ எடுத்து போடுறோம்ல. சரி ஓகே, உங்களை சொல்லி எதுவும் குத்தம் இல்லை. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டாட்டா பாய் பாய், see you guys.